ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஹேர் கட் வீடியோ தான் பார்க்க போறோம். வீட்லயும் சரி, அப்புறம் வெளியும் சரி, என் ஃபேமிலி சர்க்கிளும் சரி, என்னடா முடிய பைத்தியக்கார மாதிரி வச்சிருக்க, லூசு மாதிரி இருக்கா முடி, என்னடா முடி இப்படி இருக்கு, நிறைய இருக்கு, அசிங்கமா இருக்கு. ஏன்னா திடீர்னு வந்து என்னோட முடி வந்து சுருட்ட முடி வைக்கீங்களா, அதனால அப்படி எனக்கு நினைக்கிறேன். நானும் எவ்வளோ சீப்பை போட்டு இது பண்றேன், எண்ணெயை போட்டு இது பண்றேன், வேற எதுவும் போட மாட்டேன். சோப்பு போட்டேன், சாரி சோப்பு இல்லை, ஷாம்பு போடுவேன், அப்புறம் எண்ணெய் போடுவேன், வேற எதுவும் போட மாட்டேன் நான். சரி சீப்பை வச்சு இது வரும்போது சிக்கும், சரி சும்மா தலையை டிடீட் பண்ணுவோம், அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஆனால் இருந்தாலும் முடிக்க எனக்கு ரொம்ப தூரங்க. எவ்வளோதான் இது பண்ணாலும் அது முடி ஒரு கர்லிங் இது ஆகுது. அதனால தான் சரி டீசெண்டாக போயிட்டு அழகாக முடி வெட்டர்களில் போயிட்டு முடி வெட்டுருவோம். ஒரு மாசமோ 2 மாசம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெட்ட போகிறோம். நான் போயிட்டு என்னென்ன ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லி காட்ட போகிறேன். இல்லை என் ஃபேஸுக்கு என்ன மாதிரி தான் வரும்னு சொல்லிட்டு பையா கிட்ட சொல்லி வெட்ட போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். Okay, no problem? No. Okay. You Tamil Malam? Tamil Nadu. Oh, okay. Name tadi, name apa ya? Okay, formal sir. Name same na. Ka. Ya kamu video ya. Your choice. I am the good ya. 2 days man. ஹலோ காய்ஸ், நீண்ட நாள் பிறகு ஒரு பயணம். என் மண்டையில் பார்த்தீங்கன்னா அதிகமாக முடி இருந்தது. அதை முன்னாடி இன்ட்ரோ கொடுத்துருப்பேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா முடி வெட்டலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனேன். நான் அஜித் மாதிரி வேணுமா, விஜய் மாதிரி வேணுமா, சூர்யா மேன் வேணுமா, கார்த்திக் வேணுமா, 4-5 ஃபோட்டோலாம் காமிச்சேன். என் மூஞ்சிக்கு என்ன செட் ஆகும்னு சொல்லிட்டு பையா கிட்ட சொன்னதுக்கப்புறம், உனக்கு இதான் செட் ஆகும், நல்லா இருக்கும், அது பார்த்துக்கோ, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். க்ளீன் ஷேவு, ஃபார்மல்ஸாக அப்படியே ட்ரெஸ் போட்டு போகிற மாதிரி இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓடிடிலாம் பார்த்து லைசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திருட்டு முடிக்கிற மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு மட்டும் தான் இருக்கா இல்லை உங்களுக்கும் அப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ட்ராவல் பண்ணும்போது இந்த போலீஸ்காரங்களாம் ஃபோட்டோ எடுக்கும்போதுலாம் அந்த திருவிழாவில் காடா போனால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குங்க. ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. என்னடா இது நம்ம மூஞ்சி மட்டும் தான் இருக்கா, இல்லை நிறைய பேர் அப்படி தான் இருக்கான்னு சொல்லிட்டு வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் ஃபோட்டோ எடுக்கும்போது ரொம்ப க்ளோஸாக எடுக்கிறாங்களா, அதை எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்மளுக்கு எதுக்கு நம்மளுக்கு வம்பு, நம்ம இருக்கிற தெரியாமல் இருக்க போகிறோன்னு சொல்லிட்டு சைலண்டாக போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட காசு வாங்கி 150 ரூபா வாங்கிட்டு போய் வெட்டினேன். ஜஸ்ட் 150 தான் ஆயிடுச்சு. சென்னையில் ஹேர் கட் பண்ணுறதுக்கு வெறும் 100 ரூபா, ஷேவ் பண்ணுறதுக்கு 50 ரூபா ஆயிடுச்சு. 150 தான் ஆயிடுச்சு. அதே மாதிரி உங்கள் ஊர்லலாம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ கம்பல்சரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு செட் ஆகிற மாதிரி தான் பையா கிட்ட கேட்டேன். ஆனால் அதே மாதிரி வெட்டினாரு. உங்களுக்குலாம் எப்படி நீங்கள் கரெக்டாக வெட்டுவீங்களா, இல்லை எப்படி உங்களுக்கு உங்கள் ஏரியாவில் எவ்வளோ இருக்கும், நீங்கள் எவ்வளோ கொடுத்து காசு வெட்டுவீங்க ஹேர் கட் ஸ்டைல்னு சொல்லிட்டு ஃபைனல் ஹேர் கட் ஸ்டைல் இது தான். வீட்டில் வந்து பார்த்தது எங்கள் அம்மா கிட்ட சொல்கிறேன், ஏன்டா ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடியாது இன்னும் கொஞ்சம் கட் பண்ணால் நல்லா இருக்குமாடா அப்படின்றமோ, இதுக்கு கட் பண்ணுறதுக்கு நான் மொட்டையாக அடிச்சுட்டு போயிடலாமா அப்படின்றேன். எப்போ முடி வெட்டினாலும் இந்த டைலாக் ஒன்று விட்ருவாங்க, ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு வர முடி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா என்னம்மா நீ இப்படி சொல்கிறேன்னு சொல்லுவேன். அது